கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 16/10/2025 காலையில் சரியாக 6:30 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ராத்திரி முழுவதும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்திருக்கு. சரிங்களா? பெரிய மழையாக இல்லை, அப்படியே நார்மலான தூறல் அப்படி மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. ஆனால் இப்போவும் மழை ஓரளவு பெய்துக்கிட்டு இருக்குது. மழையிலிருந்து பாதுகாக்க இப்படி தான் ஒரு செட்டப் போட்டு வச்சுருக்கேன். இந்த இடம்லாம் அப்படி நனையுது. அன்பானவர்களே பாருங்க, நல்ல மழை பெய்துட்டுருக்கு. எனக்கு என்ன செய்தி தெரியல. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நல்லா மழை பெய்துட்டுருக்கு. இன்றைக்கி நான் என்ன செய்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. வேலையும் நிறைய இருக்குது. ஜோமனிக்குங்க மழையினால் கூடாரத்துக்கு பொருட்களுக்கு எந்த சேதமும் வராமல் இருக்க ஆண்டவர் கிருபை செய்யணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வெயில் அடிக்காது. வெயில் அடிக்கலைன்னா எனக்கு இந்த சோலார் சார்ஜரில் அந்த பேட்டரியில் கரண்ட்டு இதாகாது. அன்பானவர்களே, அது செய்யணும் தெரில. இந்த மேலே அந்த ஓட்டை மட்டுமாவது கொஞ்சம் நகர்த்தி வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான ஹைட்டு வேணும். இந்த டேபிள் அந்த அளவுக்கு ஹைட் இல்லை. நனைஞ்சிக்கிட்டு தான் தூக்கி வைக்கணும். என்ன செய்ய, குறுக்குப்பிடி இன்னும் சரியாக இதாகலை. சரி, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி வேலையும் இருக்குது. திருநெல்வேலிக்கு போய் ஆடிட்டர் அவங்களையும் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்து இந்த FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அது ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கான காரியத்தை பண்ணணும். கையில் 400 ரூபா மட்டும்தான் இருக்குது. காசுக்கும் ஏற்பாடு பண்ணணும். இப்படி மழையும் பெய்துக்கிட்டு இருக்குது. என்ன செய்ய அப்படின்னு தெரில. அன்பானவர்களே, ஜோம் பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவரே, இன்றைக்கி நான் என்ன செய்யணும், எனக்கு ஆலோசனை தாங்க அப்படின்னு சொல்லி. பைக்லேயும் போக முடியாது, அதனால பஸ்ஸில் தான் போக முடியும். ஏன்னா அது முக்கியம். FCRAயில் ரிஜிஸ்டர் பண்ணுறது முக்கியம். எது எப்படி போனாலும் பரவாயில்ல. இவ்வளோ தூரம் நான் வந்தாச்சு. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இனி நான் அதை தள்ளி வைக்க முடியாது. ஃபைனல் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வந்திருக்கேன். அதனால் FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப கடினம்தான். அரசாங்கம் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக்கி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அன்பானவர்களே, ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். எந்த பார்வோன் எபிரேய ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும், பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாரோ, அதே பார்வோனுடைய ஆட்சியில், அதே பார்வோனுடைய அரண்மனையில் தான் எபிரேய பிள்ளையாகிய மோசேயை வளர வச்சார் ஆண்டவர். சரிங்களா? அதே பார்வோனுடைய அரண்மனையில் எபிரேய குழந்தையாகிய மோசேயை அதே பார்வோனுடைய மகள் மூலமாக வளர்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தவர். அன்பானவர்களே, சரிங்களா? அது சத்தியம்தான், அது உண்மைதான். அது உண்மை என்றால், அது சத்தியம் என்றால், அன்பான தெய்வ பிள்ளைகளை, FCRAவில் பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னாலும், அந்த சூழ்நிலையில் அந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்த கிங்டம் ஆஃப் கிறிஸ்டியன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டை FCRAவில் பதிவு பண்ணுவதற்கும், FCRA லைசன்ஸ் பெற்றுக்கொள்வதற்கும், ஆமாம், இந்த வெளிநாட்டு நன்கொடைகளை பெற்றுக்கொள்வதற்குமான வாசலை திறந்து கொடுப்பதற்கு என் தேவன் வல்லமையுள்ள தேவன். அதை விசுவாசித்து தான் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கேன். அன்பானவர்களே, ஆகவே
இன்றைக்கி நான் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இப்படி மழையும் இப்படி இதமாக இருந்துன்னா நான் வந்து சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துருவேன் அப்படின்னு நினச்சி ஒருவேளை கர்த்தரே இப்படிப்பட்ட ஒரு சோதனையை எனக்கு அனுபவிச்சிருக்கலாம், ஒரு டெஸ்ட், நான் என்ன செய்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை அன்பானவர்களே, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, கொடையை எடுத்துகிட்டு போவேன், ஆமாம் பேக் எடுத்துகிட்டு போவேன், திருநெல்வேலி போவேன், போய் ஆடிட்டரை பார்ப்பேன், அதுக்கான காரியத்தை செய்வேன். அன்பானவர்களே, நிச்சயமாக செய்வேன். அதை செஞ்சு முடித்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேங்கில் கொண்டு கொடுப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.